ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மெண்டல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில் பயணிகள் எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, தட்கல் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் ஐஆர்சிடிசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதான் நான் சொல்ல போகிறேன். இந்தியாவில் ரயிலில் பயணம் செய்பவர்கள் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்குது. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் செல்வதற்கு கூட மிக குறைந்த செலவில் ரயில் பயணிக்க முடியும். மேலும் நீண்ட மற்றும் வசதியான பயணங்களுக்கும் நடுத்தர மக்கள் பெரும்பாலும் ரயிலை தேர்வு தான் செய்கிறாங்க. மாறி வரும் காலத்திற்கேற்ப இந்திய ரயில்வே பல மாற்றங்கள் செஞ்சுட்டு வராங்க. மத்திய அரசு ரயில்களை நவீனமயமாக்குதல், விரைவான முன்பதிவு மற்றும் ரயில்களில் ஏசி பெட்டிகள் அதிகரித்தல் போன்ற வசதிகள் செஞ்சுட்டு வராங்க. சமீபத்தில் மற்றொரு முக்கியமான மாற்றம் செஞ்சுருக்காங்க. தட்கல் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய விரும்பும் பயணிகள் இப்போது புதிய விதிகளை பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விதி அப்படின்னா, ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதை தற்போது ரயில்வே எளிதாக்கியிருக்கு. பயணிகளுக்கு எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்க இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாக ஐஆர்டிசி தெரிவித்திருக்காங்க. முன்னதாக தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் நேரம் காலை 11 மணிக்கு தொடங்கும். இந்த நிலையில் தற்போது அந்த நேரம் 1 மணி நேரம் முன்பாக தொடங்கும் வகையில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதாவது தட்கல் டிக்கெட்டுகளை காலை 10 மணி முதல் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னும், பயணிகள் டிக்கெட்டுகளை எளிதாகவும் விரைவாகவும் முன்பதிவு செய்வதற்காக இந்த மாற்றம் செய்யப்படுவதற்காக இந்திய ரயில்வே சொல்லியிருக்காங்க. ரயில் பயணிகள் இந்த புதிய நேரத்தை கணக்கில் கொண்டு முன்கூட்டியே தங்கள் முன்பதிவுகளை தயாரிக்க வேண்டும் அப்படின்னும் ஐஆர்சிடிசி ஏசி மற்றும் ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு தட்கல் டிக்கெட்டுக்கான தனித்தனி ஒதுக்கீட்டை நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதிகள் மூலம் பயணிகள் தங்கள் விரும்பும் இருக்கையை பெற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஐஆர்சிடிசி சொல்லியிருக்காங்க. மறுபுறம் ஐஆர்சிடிசி ஒரு மாறும் விலை நிர்ணய கொள்கையை செயல்படுத்தியிருக்காங்க. டிக்கெட் தேவை மற்றும் கிடைக்கும் தன்மையை பொறுத்து விலைகள் ஏற்ற இறக்கமாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்பவர்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. போலி டிக்கெட் முன்பதிவுகளை தடுக்க இந்த புதிய விதி கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.